सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् आपत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। பிருது மகாராஜாவிற்கு பகவான் ஞான உபதேசம் செய்கிறார். அதிலே ஆத்மாவுடைய சொரூபம் விவரமாக சொல்லப்படுகிறது. நம் காலையில் எடுத்துக்கொண்டோம். ஏகா சுத்த ஸ்வயம் ஜோதிஹி நிர்குணோசௌ குணாஸ்ரயः சர்வகுணாவிருத சாட்சி நிராத்மாத்மாத்மனः பரஹ. அனாத்மாவிடத்திலிருந்து கவனத்தை ஆத்மாவிடத்திலே செலுத்துதல், அதுதான் ஞானத்தினுடைய வேலை. ஞானம் எதற்கு நம் கொடுக்கப்படுகிறது என்றால், அனாத்மாவிடத்திலிருந்து ஆத்மாவிடத்திலே அறிவை கொண்டு போவது. இருந்து போட்டுமே அதனால என்ன உங்களுக்கு, அனாத்மாவிடத்திலே நாங்கள் இருந்து விட்டு போகிறோமே, எதற்கு ஆத்மாவிடத்திலே வர சொல்கிறீர்கள் என்றால், அனாத்மாவிடத்திலே நான் இருக்கின்ற வரை இருமைகள் இருந்து கொண்டே இருக்கும். நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு, இறைவன் வேறு, இந்த உலகம் வேறு, நான் வேறு, மனிதர்கள் வேறு, விதவிதமான பேதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஏகா ஒன்றாக இருக்கின்ற அந்த ஆத்மா சுத்தமாகவும் இருக்கிறது. மூன்று விதமான மலங்கள் இல்லாமல் சுத்த ஸ்வரூபா. ஸ்வயம் ஜோதிகி, அவரிடத்திலே இருள் என்பது இல்லை. ஸ்வயம் ஜோதி, எந்த ஒரு ஒளிர்கின்ற வஸ்துவையும் சாராமல் சுயமாகவே தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்வயம் ஜோதி, அது நம்முடைய சுரூபம். ஸ்வயம் ஜோதி.
நிர்குணா நான்காவது. குணம் நிர்குணம், குணங்கள் அற்றவர். மூன்று குணங்கள், மூன்று குணங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லாதது ஆத்மா. அஞ்சாவது குண ஆශ්‍රயா, குணங்களுக்கு ஆதாரமாக ஆශ්‍රயமாக இருக்கக்கூடியவர். குணங்கள் தானாக இயங்குகிறதா என்றால் இல்லை. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு குணமும் தானாகவே இயங்குகிறதா என்றால் கிடையாது. அது யாரையோ சார்ந்துதான் இயங்குகிறது. யாரை சார்ந்து? ஆத்மாவை சார்ந்து, என்னை சார்ந்துதான் குணங்கள் இயங்குகிறது. நான் இல்லை அப்படின்னா குணங்களே கிடையாது. இந்த மூணு குணத்தை எடுத்துப்போமே, சாந்தம், கோரம், மூடம். இந்த மூன்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அடிக்கடி பார்த்துட்டே இருக்கு. சாந்தம் சத்துவகுணம், கோரம் ரஜோகுணம், மூடம் தமோகுணம். என் மூடே சரியில்லைன்னு சொல்றோம் அல்லவா, அது தமோகுணம். கோரம் கோபத்தோடும் வெறுப்போடும் பதட்டத்தோடும் இருக்கக்கூடிய நிலை கோரம். சாந்தம் அமைதியா இருக்கு. இப்போ இந்த மூன்றுமே குணங்களுக்கு சொந்தமானது. சரி, இந்த மூன்றும் இருக்குன்னு சொல்றது யாரு? சுயமாகவே இந்த மூன்றும் நான் இருக்கிறேன்னு சொல்றதா என்ன? இல்லை. நான் ஒளிர்வதனாலே இந்த மூன்றும் ஒளிர்கிறது. நான் குணத்தோட சேர்வதனாலே குணங்களுடைய நன்மை தீமைகள் எனக்கு தெரிய வருகிறது. நான் சேரலன்னு வச்சுக்கோமே, அதுடன் சேராது போனால் குணங்களுக்கு இருப்புத்தன்மை கிடையாது. அப்போ குண ஆශ්‍රயம் என்றால் எல்லா குணங்களுக்கும் ஆதாரமானவனாக நான் இருக்கிறேன். இந்த ஒன்னே போதும். இந்த ஒன்னு எடுத்து தியானிச்சாலே போதும். குணங்களுக்கு ஆதாரம், குணங்களுக்கு உள்ளும் ஊடுருவிருக்கக்கூடியவன். ஆதாரமாக இருப்பதுதான் ஊடுருவியும் இருக்கிறது. அந்த இடத்திலே குணங்கள் இல்லைன்னு முதல் சொல்லிட்டார், நிர்குணகான். இப்போ குணஸ்ய ஆதாரா, குண ஆශ්‍රயம், குணத்துக்கு ஆதாரம். ஆதாரம் மாறாமல் இருந்தால்தான் அதுல ஆதேயமாக இருக்கின்ற குணங்கள் மாறுபடுவதை பார்க்க முடியும். ஆதேயமானது மாறுபடுவதற்கு ஆதாரம் மாறுபடாமல் அப்படியே இருக்கணும். ஆதாரம் மாறிடுதுன்னா ஆதேயத்தை சொல்லுவார் கிடையாது. அப்போ ஆதாரத்திடத்துல என்ன கிடையாதுன்னா குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை குணத்தை பார்த்தால் குண ஆශ්‍රயா ஆத்மா, மூன்று குணங்களுக்கு ஆதாரமாக நானே இருக்கிறேன். என்னிடத்திலே இந்த மூன்று குணங்களுடைய செயல்பாடுகள் ஏற்றி பார்க்கப்படுகிறது, அத்தியாசம் செய்து பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான். எப்போ அந்த அத்தியாசத்தை எடுத்துட்டோம், இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ குணம் என்பது அனாத்மா, ஆதாரமா இருக்கக்கூடிய நான் ஆத்மா. ஏகா சுத்தா ஸ்வயம் ஜோதி நிர்குணா குண ஆශ්‍රயா, அதாவது சர்வகா சர்வத்திர கச்சதி, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாய் நான் இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்தவனாய், அங்கங்களாதபடி நானே நிறைந்திருக்கிறேன். சர்வகா
சர்வத்த கச்சதி. எது எங்கும் வியாபித்திருக்கிறதோ, எங்கும் நிறைந்தது. உண்மைதானே? ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கிறது. யாரை கேட்டாலும் நான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு அது மாறுறதே இல்லை. நான் என்கின்ற தன்மை, அகம் மாறுறதே இல்லை. அஸ்தித்தன்மை, பாதித்தன்மை மாறுவதே இல்லை. நானே எங்கும் வியாபித்தவனாய் இருக்கின்றேன். ஏழாவது அனாவிருதா. ஆவிருத்தம் என்றால் மறைத்தல், அனாவிருதா என்றால் எதனுடைய மறைவும் இல்லாதவனாய் இந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன். எது ஒன்றும் என்னை மறைப்பது இல்லை. 3 குணங்களோ, 3 அவஸ்தைகளோ, 3 அபிமானியோ, 3 சரீரங்களோ, 3 கர்ம வாசனைகளோ எதுவும் இந்த ஆத்மாவை மறைப்பது இல்லை. நாவிருதா. அது எப்பொழுதுமே சுயம் ஜோதி சொல்லிட்டார். அதனால அதை யாரும் மறைக்க முடியாது. எந்த ஒரு வஸ்துவாலும் அதை மறைக்க முடியாது. அனாவிருதா, மறைவற்றவனாக நான் இருக்கிறேன். 8வது சாட்சி. சாட்சி அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். சாட்சினா அர்த்தம் நேரில் பார்ப்பவன், நேரில் காண்பவன், தன்னைத்தானே பார்க்கிறான். இப்போ மற்ற வஸ்துக்களுடைய துணை கொண்டு பார்த்தல் அது பராட்சி. இன்னொருத்தருடைய துணை கொண்டு பார்ப்பது என்பது பராட்சி. பர என்றால் அந்நியமான, அக்ஷினா கண். பராட்சினா இன்னொருத்தருடைய துணை கொண்டு பார்க்கிறோம். சாஸ்திரத்தின் துணை கொண்டு, இந்திரியங்களின் துணை கொண்டு, மனதின் துணை கொண்டு பார்ப்பது என்பது பரோட்சம். சாட்சி என்பது நேரடியாக என்னை நானே பார்க்க. யாருடைய துணை தேவையில்லை. சாஸ்திரத்தினுடைய துணை தேவையில்லை, பிரமாணங்களுடைய துணை தேவையில்லை. சாட்சி. சாட்சின்னு சொல்லியாச்சுனாலே அனைத்தையும் நேரில் பார்த்தல். ஒன்பதாவது நிராத்மா. இந்த ஆத்மா ஷரீரம் அற்றதாய் இருக்கின்றது. நிராத்மா உருவமற்றதாய் இருக்கின்றது. கடைசியில 10வது சொல்றார் ஆத்மனா பரா. இந்த ஆத்மா 3 உடலுக்கும் அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. எதை நாம் உடல் ஆத்மான்னு சொல்றோமோ, மனதை ஆத்மான்னு சொல்றோம். நான் சொல்றோம் அல்லவா, காரிய கரண கர்த்தா, இதெல்லாம் ஆத்மா. நான் சொல்றோம். இந்த நானுக்கு பரகா, இந்த 3 ஆத்மாவுக்கும் காரிய கரண கர்த்தா, இந்த 3ம் நான் சொல்லப்படுகிறது. இந்த 3க்கும் பரகா, மேலானதாக வேறுபட்டதாக நான் இருக்கிறேன். ஆத்மனா பரகா. இந்த ஒரு பாடல் போல் தியானிப்பதற்கு ஏகா சுத்தா ஸ்வயம் ஜோதி நிர்குணா குண ஆஸ்ரயா சர்வகா அநாவிருதா சாட்சி நிராத்மா ஆத்மனா பரஹா. யார் இப்பேற்பட்ட இந்த ஸ்வரூபத்தை
தன்னுடைய சொரூபமாக தியானிக்கின்றான். பகவான் சொல்றார் பிருது மகாராஜாவிடத்திலே, பரித்யக்த குண சம்யக் தர்ஷனோ விஷதாசயः சாந்தி மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே. யார் மன தூய்மை கொண்டவனாய், ஆத்மா அனாத்மாய் பற்றின விவேகம் ஞானம் உடையவனாய், யார் ஒருத்தன் 3 குணங்களை முழுமையாக துறந்து விட்டு தன்னுடைய சொரூபத்திலேயே சம்யக் அவஸ்தா, யாரொருத்தன் தன்னுடைய ஆத்மாவிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றானோ, பிரம்ம கைவல்யம் சாந்திம் அஷ்ணுதே. பிரம்ம கைவல்யம் என்று சொல்லக்கூடிய, மோட்சம் என்று சொல்லக்கூடிய பேர் அமைதியை இவன் அடைகிறான். ஆகையினாலே பிருது மகாராஜாவே, மக்களை காப்பது என்பது உங்களுடைய தர்மம். ஆகையினாலே அந்த கர்மத்தை முறையாக செய்துவிட்டு பிரம்மத்தை அனுசந்தானம் செய்தவராய் உண்மை சுரூபத்தை அறிந்து உண்மை சுரூபத்தோடு ஐக்கியமாவதற்கு உண்டான முயற்சியிலே இறங்குங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, என்னிடம் ஏதாவது உங்களுக்கு வரம் கேட்பதாக இருந்தால் கேளுங்கள், நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். பிருது மகாராஜா நமக்காக வேண்டுகிறார். என்ன கேட்க வேண்டும், எந்த மாதிரியான வரம் கேட்க என்பதை பற்றி கேட்கிறார். அவர் கேட்கிற ஒரே ஒரு வரம் தான். என்ன அழகான வரம் பாருங்க. மகான்களுடைய வாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய உங்களுடைய வைபவம் திரும்ப 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 பேசப்படுகிறது. அதை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக மனம் தெளிவு பெற்று உலகத்திடத்திலே வைராகியம் கொண்டு மனதிலே பக்தி ஏற்பட்டு அதன் மூலமாக ஞானம் ஏற்பட்டு மோட்சம் அடைவதற்கு உண்டான உபாயமாக அது இருக்கிறது. ஆகையினாலே உங்களை பற்றி பேசப்படக்கூடிய தேனை விட அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த அழகான கதைகளை எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கே போய் நான் அமர்ந்து உட்காருவதற்காக என்னுடைய சரீரத்திலே 10,000 காதுகளை கொடுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு தர வேண்டிய 10,000 காதுகள்லாம் என்ன அர்த்தம்? வாழ்க்கை முழுக்க இந்த காதானது உங்களுடைய வைபவத்தை கேட்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து வேறு எதையும் நாங்கள் கேட்க வேண்டாம். இந்த காது உங்களை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கட்டும். அதற்கு எங்களுக்கு 10,000 காதுகளை கொடுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் வரம் கொடுக்கிறேன், நான் வேண்டுகிறேன் என்று சொன்னால் அது என்ன ஆகும் என்று கேட்டால், மீண்டும் மீண்டும் ஒரு ஜீவனை சம்சாரத்தையே கொண்டு தள்ளுமே தவிர நிச்சயமாக உனக்கு முக்தியை கொடுக்காது. நீங்களோ வரத்தை கேள் என்று சொல்லுங்கள், நானும் விருப்பப்பட்டு வரத்தை கேட்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் உலகத்திடத்திலேயே மயங்கியே நாங்கள்
அதிலிருந்து நிச்சயமாக எங்களால் மீள முடியாது. ஆனால் உங்களுடைய வைபவத்தை கேட்பதின் மூலமாக அந்த சொற்கள் என்று சொல்லக்கூடிய கயிறானது எங்களை கட்டிவிட்டது என்றால் அதிலே கட்டுப்பட்ட நாங்கள் அனாத்மா என்று சொல்லக்கூடிய வஸ்துக்களால் அபகரிக்கப்பட மாட்டோம், கட்டப்பட மாட்டோம், மயக்கப்பட மாட்டோம். அவர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அனாத்மா எங்களை தொட முடியாது. காரணம், உங்களுடைய வைபவம் எங்கள் செவி வழியாக வந்து எங்களை கட்டி போட்டு, அதனாலே எங்களுக்கு காதை கொடு. 10,000 காதுகள் எங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய செய்தியை போற போக சொல்லிட்டு பார்ப்பார். கண் இல்லை என்று சொன்னால் கூட நாம் பெரிதாக எதையும் இழப்பது இல்லை. ஆனால் காது இல்லாது போனால் அவன் நடைப்பினம்தான். காரணம் என்ன? காது எதை கேட்கிறதோ அதைத்தான் கண் பார்க்கிறது. கண் பார்க்கக்கூடிய இடத்துக்கு காது போவது இல்லை. காது எதை கேட்கிறதோ அங்கே கண் போகிறது. அதனால்தான் எல்லோரும் சொல்றது பார்த்தோம் என்றால் கவனமாக கேள். நான் சொல்லுவதை கவனமாக கேள். அங்கிருந்துதான் அறிவு பிறக்கிறது. அறியாமை இருப்பதற்கு காரணம் கேட்காமை. சோகம் இருப்பதற்கு காரணம் கேட்காமை. பந்தப்பட்டிருப்பதற்கு காரணம் கேட்காமை. அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார், உன்னுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும்னா உலகத்துல எந்த செல்வமும் அதற்கு ஈடா இருக்க முடியாது. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம். செல்வம் செல்வத்துள் எல்லாம் அலைங்கிற. உலகத்துல எந்த செல்வமும் இந்த செல்வத்துக்கு ஈடு கிடையாது. செவிச்செல்வம், கேட்கின்ற செல்வம். எல்லா செல்வத்துக்கும் தலையாய செல்வம் அதுதான். நம் அந்தோ பரிதாபம். நம்ம எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதோ அதையெல்லாம் செல்வம்னு போட்டோம். எந்த செல்வத்தை நான் கைவர பெற்றால் என் வாழ்க்கையில எப்பொழுதுமே எனக்கு ஆனந்தத்தையும் துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த செல்வம், செவிச்செல்வம், கேட்கின்ற செல்வத்தை அதற்கு நேரத்தை கொடுக்க தயாராக இல்லை. அதற்காக என்னை தயார்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை. கேட்பதினால்தான் பந்தம் நீங்குகிறது. கேட்பதினால்தான் அறிவு வருகிறது. கேட்பதினால்தான் ஒருவன் துக்கத்திலிருந்து நீங்குகிறான். கேட்பதினால்தான் ஒருவன் பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கு அவ்வளவு சிறப்பு உடையது கேட்டல். எதை கேட்கிறோம் என்பதற்கு, இப்படி கேட்கிறோம் என்பதற்கு அதன் அடுத்தது முதல்ல கேட்டல். ஸ்ரத்தையுடன் கேட்டல், தொடர்ந்து கேட்டல், அவநம்பிக்கை இல்லாமல் கேட்டல், பொறாமை குணம் இல்லாமல் கேட்டல்,
அர்ஜுனன் பகவான் அதான் சொல்றான், நீ உனக்கு ஏன் இந்த அறிவை நான் கொடுக்கிறேன் என்றால் மற்ற யாரும் என்னிடத்திலே இந்த அறிவு வேண்டும் என்று கேட்கவில்லை. தர்மனோ, பீமனோ, நகரனோ, சகாதேவனோ, யாரும் என்னிடத்தை வந்து துரியோதனனோ, துச்சாதனனோ, யாரும் என்னிடத்தை வந்து அறிவை கொடுன்னு கேட்க, நீதான் கேட்கிற. காரணம் பக்தோஸ்மே சகா ஜெயதி ரகசியம் ஏதத் உத்தமம். நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய், என்னுடைய நண்பனாக இருக்கிறாய், ஆகினாலே இந்த அறிவை உனக்கு நான் கொடுக்கிறேன். நம்பிக்கை என்பதும் அங்கே இருக்கிறது. நம்பிக்கையிலிருந்து நாட்டம் வருகிறது. ஸ்ரத்தா, பக்தி, சகா நண்பன். நண்பனிடத்திலே வெறுப்பு இருக்க முடியாது, பொறாமை இருக்க முடியாது, அன்பு மட்டும்தான் இருக்க முடியும், உதவி மட்டும்தான் செய்ய முடியும். இங்கே இறைவனிடத்திலே போய் நான் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் வரம் கேட்கணும் ஆசைப்பட்டா திரும்ப திரும்ப உன்னுடைய வைபவத்தை என்னுடைய காதில் கேட்கும், அதற்கு உண்டான திறனை கொடு. காதுக்கு விருப்பு இருக்கு. பகவானை பற்றி கேட்க ஆரம்பித்தால் தூங்க போய் விடுகிறது, அல்லது பகவானை பற்றி கேட்க ஆரம்பித்த உடனே தான் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறது, கேட்க விடாமல் செய்கிறது, அல்லது கேட்கும் போதே தவறாக கேட்கின்ற தன்மை வருகிறது, விபரீதமாக சிந்திக்கக்கூடிய தன்மை வருகிறது, அல்லது கேட்கின்ற நேரத்திலேயே அகங்காரமான தலைக்கு இதான் எனக்கு தெரியுமே என்கின்ற எண்ணம் வருகிறது. கேட்கக்கூடிய காது என்பது காதின் மூலமாக ஒரு ஜீவன் பரமாத்மா வைபவத்தை மனதில் நிறைக்க வேண்டுமா? காது எப்படி இருக்கின்றான்னா, பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவா, நல்லதையே காது கேட்கட்டும்னா கேட்கக்கூடிய திறனுடன் இருக்க வேண்டும், வெறுப்பு இல்லாத காதாக இருக்க வேண்டும், தூய்மையான காதாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உடைய காதாக இருக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு இந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்க பரமாத்மா கொடுத்து விட்டு போகிறார். பிருத்து மகாராஜா தன்னுடைய அரசாட்சியை அழகாக செய்துவிட்டு பகவான் சொன்ன பிரகாரம் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்தவராய் மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு சென்று தவம் இயற்றி உண்மையை அடைகிறார். உண்மையானது அடையப்படுகிறது. பிருத்துவினுடைய பையன் அரசாட்சிக்குள்ளே வருகிறான். விஜிதாஸ்வன் என்று சொல்லக்கூடிய பிருத்துவினுடைய பையன் சக்கரவர்த்தியாக அரசாட்சி எடுத்துக் கொள்கிறார். இந்த விஜிதாஸ்வன் என்று சொல்லக்கூடிய பிருத்துவினுடைய பையனுக்கு சகோதரர்களுடைய வாஞ்சை இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் எல்லா திசைகளையும் கொடுக்கிறார். இந்த விஜிதாஸ்வன் என்று சொல்லக்கூடிய பிருத்துவனுடைய பையனுக்கு கர்மத்தின்பால் அதிகமான பிரியமானது இருக்கின்றது.
ஆகையினாலே அதிலிருந்து அவர் விடுபட்டு பரமாத்மாவை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் இறைவனை நோக்கி போய் அடைந்து விடுகிறார். அவருக்கு பிறகு வரக்கூடிய ஹவிர்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியை எடுத்துக் கொள்கிறார்கள். ஹவிர்தாரின் மூலமாக ஹவிர்தானி என்று சொல்லக்கூடியவள் 2 பேரும் சேர்ந்து 6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அந்த ஹவிர்தாரினுடைய முதல்வன் தான் பிராச்சீன பர்கிஷ் என்று சொல்லக்கூடிய பர்கிஷதா என்பது அவனுடைய பெயர். ரொம்ப அழகான பெயர். அந்த பெயர்லேயே அவர் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை மறைச்சு வச்சிருக்காரு. பிராச்சீனம் என்றால் முன்னாடி உள்ளது, தொன்று தொட்டு இருக்கக்கூடியது. பர்கிஷதா என்றால் பர்கி என்றால் வெளியிலே. இவனுடைய பார்வை எப்பொழுதுமே வெளியே நோக்கியே இருக்கின்றது. அழகா சொல்றார். பர்கிஷத் சுமஹாபாகோ ஹாவிர்தானி பிரஜாபதி கிரியாகாண்டேஷு நிஷ்ணாதோ யோகேஷு ச குருத்வஹே. இந்த பர்கிஷத் என்று சொல்லக்கூடிய ராஜா மிகவும் பாக்கியவானாக இருக்கிறான். அரசாட்சியை புரிகிறான், பிரஜாபதியாக இருக்கிறான், நாட்டுக்கு தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எதன்பால் பிரியம் என்றால் கிரியா காண்டேஷு யோகேஷு ச நிஷ்ணாதா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரியா காண்டம், கர்ம காண்டத்திடத்தே, கர்ம காண்டத்திடத்திலும் உபாசனா காண்டம் யோக மார்க்கத்திடத்திலும் கிரியா காண்டேஷு யோகேஷு இந்த 2 இடத்திலும் உபாசனா காண்டம் கிரியா காண்டம் கர்ம காண்டம் இந்த 2 இடத்திலும் தான் இவனுக்கு நிஷ்ணாதா ஈடுபாடு கொண்டவனாக காலையிலே பார்த்தோம் அல்லவா. இந்த பகுதி ஒரு அழகான பகுதி, நிறைவுரை செய்யக்கூடிய பகுதி. முழு சாராம்சத்தையும் ஒரு அழகான ஒரு தொகுப்பாக தத்துவார்த்தமாக சொல்லி நமக்கு முடிக்கிறது. முக்கியமான பகுதி. இப்ப இந்த பர்கிஹி என்றால் வெளிமுகமாக பார்வை உடையவர். கர்மகாண்டத்திடத்திலும் யோக மார்க்கத்திடத்திலுமேயே சிந்தனை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு அந்தர்முகமாக உண்டான நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய மோட்ச பாதையை பற்றி சிந்தனை என்பது கிடையாது. அதற்காக தன்னை தயார்படுத்த வேண்டும், அதற்குண்டான வாழ்க்கை முறை வாழ வேண்டும். அந்த சிந்தனை என்பது கிச்சித்தளவும் இவனுக்கு கிடையாது. அப்போ இவனுடைய வாழ்க்கை முறை திரும்ப 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 கர்ம யோகமாக கூட இவனுடைய வாழ்க்கை முறை இருக்காது. காமிய கர்மத்திலேயே இவனுடைய வாழ்க்கை முறை, விருப்பு வெறுப்போடையே இவனுடைய வாழ்க்கை முறையானது கழிகிறது.
அதற்கு தீனி போடுவதிலேயே இவருடைய வாழ்க்கை முறையானது கழிகின்றது. இருந்து போட்டு அதனால இப்ப உங்களுக்கு என்ன, நாங்கள் விருப்போடு அழிந்து விட்டு போகிறோம். அதனால இப்ப என்ன வந்தது, அதனால் ஏற்படக்கூடிய என்னென்னலாம் தோஷங்கள் ஏற்படும், எப்படியெல்லாம் ஒரு ஜீவனானவன் இந்த உலகத்திலே தொடர்ந்து தொடர்ந்து தன்னுடைய கர்ம வாசனைகளை விரிவடைய வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை அழகான ஒரு செய்தி மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார். இந்த பிராச்சீன பகிஷ் என்று சொல்லக்கூடிய கர்ம காந்தி, கர்மத்திலேயே பிரியமுடைய, அதில் கிடைக்கக்கூடிய இகலோக சொர்க்கலோக பிராப்தி, பேர்பட்டவனுக்கு இந்த உலகத்தை முழுக்க தன் கைவரப்பெற வேண்டும். மற்ற லோகம், கந்தர்வ லோகம், யக்ஷர லோகம், கிண்ணறர்களுடைய லோகம், சித்தர்களுடைய லோகம், நரக லோகம், எல்லா லோகத்தையும் அந்த லோகத்துல எல்லா சுகம் இவன் கைவர பெற வேண்டும். அதான் அவனுடைய எண்ணம். இவன் தன்னுடைய சதத்ரிதா என்று சொல்லக்கூடியவளின் மூலமாக 10 புதல்வர்களை பெற்றெடுக்கிறான். எல்லோருக்கும் சேத்தஸ் என்ற பெயர் கொடுக்கிறான். இந்த பிராச்சீன பர்கிஷ் இவ்வாறு யாகங்களின் மூலமாக, கர்மகாண்டத்தின் மூலமாக எல்லா வரங்களையும் பெற வேண்டும் என்று 10,000 வருடங்கள் தவம் ஏற்றுகிறார். இவனை நோக்கி சிவபெருமான் வரார், காட்சி கொடுக்கிறார். ருத்ரனுக்கும் இவனுக்கும் இடையே அழகான சம்வாதம் வருகிறது. ருத்ர கீதா என்று சொல்லக்கூடிய ஒரு 47 பாடல்கள், முடிந்தால் படித்து பாருங்கள். நான் உங்களுக்காக ஒரு 2 பாடல்கள் இங்கே பாடுகிறேன். 47 பாடல்கள். இவனுக்கும் ருத்ரனுக்கும் இடையிலே ஒரு அழகான ஒரு ருத்ர கீதை என்பது வருகிறது. பகவானுடைய வைபவத்தை இந்த பர்கிஷுக்கு வெளிப்படுத்தி காட்டார். ஜிதம் த ஆத்மவிதுர்யः ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமி அவதாராதசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. இந்த 33வது பாடலிலிருந்து ஆரம்பித்து 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 24 33வது பாடலிலிருந்து ஆரம்பித்து 79வது பாடல் வரை ருத்ர கீதா என்பது பகவானுடைய வைபவமானது பர்கிஷுக்கு சொல்லப்படுகிறது. நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோசிஷே. இவனோ கர்மகாண்டி, இவனோ உபாசனா காண்டி. அவனிடத்திலே போய் பரமாத்மா வைபவத்தை எல்லாம் பேசினால் புரியுமா? நம பங்கஜநாபாய, நம பங்கஜ மாலினே, எல்லாம் அவனுக்கு புரியுமா? சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய நமோ விஸ்வ பிரபோதாய பிரத்யும்னாயாந்தராத்மனே. இப்படி போய்கொண்டிருக்கிறது. 47 பாடல்கள். ருத்ர கீதையானது பர்கிஷ்க்கு உபதேசம் செய்யப்பட்டு
ருத்ரனும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு போகிறார். பிராச்சீன பர்கிஷ் தன்னுடைய ஞானத்தை ருத்ரனிடத்திலிருந்து பெற்று 10,000 வருடங்கள் மீண்டும் தவம் ஏற்றுகிறார். மீண்டும் தவம் ஏற்றப்படுகிறது. அப்பொழுது அங்கே இவர்களை பார்ப்பதற்காக நாரத மகர்ஷி வருகிறார். இவனுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும். இவனை எப்படியாவது இந்த கர்மத்திலிருந்தும் உபாசனையிலும் விடுவித்து எப்படியாவது ஞானத்தை கொடுக்க வேண்டும், உண்மையை இவனுக்கு கொடுக்க வேண்டுவதற்காக அங்கு நாரத மகர்ஷி வருகிறார். கர்மாக்களிலேயே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். அப்போ கர்மத்தினுடைய அந்த தோஷத்தை உணர்ந்தவர், அதிலிருந்து விடுபட்டவர், ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த நாரத மகர்ஷி இந்த பிராச்சீன பர்கிஷுக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு உபதேசம் கேட்கிறார். பாருங்கள், நேரடியா கேட்கிறார். ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் கர்மணாத்மன ஈஹசே துக்கஹானி சுகவாப்தி ஸ்ரேயஸ்தன்னேக சேஷ்யதே. ஓ ராஜன், துவம் கர்மணா ஆத்மனஹா, தாங்கள் இடைவிடாமல் நிரந்தரம் இடைவிடாமல் கர்மங்களை அனுஷ்டிக்கிறீர்கள். நமக்கு இதெல்லாம் நமக்காக கேட்கப்படுகிறது. துவம் உங்களால், துவயா உங்களால், கர்மனா ஆரம்பியத்தை தொடர்ந்து கர்மமானது செய்யப்படுகிறது. ஆமா, இடைவிடாத கர்மங்களை அனுஷ்டிக்கிறீர்கள். ஓய்வு இல்லாது தொடர்ந்து கர்மத்தை அனுஷ்டிக்கிறீர்கள். ஆத்மனகா, இதனால ஆத்மனகா கதமஸ்ரேயா, இதனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது சொல்லுங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. என்ன நன்மையை விரும்பி இந்த கர்மத்தை செய்கிறீர்கள்? கதமஸ்ரேயா, என்ன நன்மையை விரும்பி இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? உடனே கேட்கிறார், துக்கஹானி வா, துன்பம் நீங்கி விட்டதா? விதவிதமான கர்மத்தை செய்கிறீர்களே, கர்மம் செய்வதனுடைய நோக்கம் துக்கத்திலிருந்து விடுதலை, சுகப்பிராப்தி, சுகம் அடைவது. துக்கம் உங்களை விட்டு போய்விட்டதா? எல்லா துக்கமும் போய்விட்டதா? சுக அவாப்தி, கர்மத்தின் மூலமாக சுகத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய துக்க ஹானி, சுக அவாப்தி இரண்டும் ஈஷ்யதே, இந்த இரண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த இரண்டும் நீங்கள் செய்யக்கூடிய கர்மத்தினால் ஒரு காலத்திலும் அடைய முடியாது. துக்க ஹானி, சுகப்பிராப்தி, இந்த இரண்டு நன்மைகளும்
நீங்கள் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய கர்மத்தினாலே அடைய முடியுமா என்றால் உங்களுடைய நிதர்சனமான அனுபவம் அடையவில்லை என்பது. அதனால்தான் தொடர்ந்து கர்மத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய வெளிப்பாடு துக்கம் போகவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுகம் உங்களிடத்திலே வந்து சேரவில்லை. கர்மத்தினால என்ன செய்ய முடியாது? துக்கத்தை விரட்ட முடியாது. கர்மத்தினாலே சுகத்தையும் பெற முடியாது. உடனடியாக விதுரர் உள்ளே புகுந்து மைத்ரேயரிடத்திலே கேட்கிறார், எனக்கு இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். கர்மத்தினாலே துக்க ஹானி ஏற்படவில்லை, சுக பிராப்தி ஏற்படவில்லை என்றால், மனிதர்கள் மீண்டும் மீண்டும் கர்மத்திலேயே உழண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைவது? அந்த ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். காரணம், கிரகேஷு கூட தர்மேஷு புத்திரதார தனார்த்ததி ந பரம் விந்ததே மூடோ பிராம்யன் சம்சார பத்மசு. கூட்ட தர்மேஷு, பொய்யான ஒரு கூட்ட என்றால் வஞ்சனை, ஏமாற்றுவது. கூட்ட தர்மம் நம்மை திரும்ப 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 வஞ்சனை மூலமாக திரும்ப திரும்ப நம்மை செயலிலேயே நிரப்பி வைத்திருக்கக்கூடிய தர்மம் கிரகேஷு, கிரகஸ்த தர்மம். நம்மை அதிலிருந்து ஒரு காலத்திலும் நம்மை விலக்கி விடாது. கூட்ட தர்மேஷு கிரகேஷு, ஒரு அழகான சொல்றார் விதுரர் சொல்ற. கொஞ்சம் கவனமா சிந்திப்போம். ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப முக்கியம். அப்போ கிரகஸ்த ஆசிரமமானது எதற்காக கொடுக்கப்பட்டது? கிரகஸ்த ஆசிரமே தேவையில்லையா? அப்போ கிரகஸ்த ஆசிரமே இல்லை என்று சொன்னால் பிரஜைகளே இருக்காது. பிரஜைகளே இல்லை என்று சொன்னால் தர்மம் எங்கிருந்து காப்பாற்றப்படும்? லோகமானது இயங்காமல் போய்விடுமே. இந்த வாதம் எல்லாம் வரும், இந்த சிந்தனை எல்லாம் வரும். இப்போ கிரகஸ்த ஆசிரமமானது கூட்ட தர்மேஷு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். வஞ்சனைக்குட்பட்டது, நம்மை மயக்கும் தன்மை படைத்தது, நம்மை ஏமாற்றும் தன்மை படைத்தது, திரும்ப திரும்ப நம்மை வஞ்சித்து செயலிலேயே நிலைபெற வைத்திருக்கக்கூடிய தன்மை படைத்தது கிரகஸ்த தர்மம் என்று சொன்னால், தர்மம் எதற்காக? மனைவி, குழந்தை, இந்த மனைவி குழந்தைக்காக செல்வம், சொத்து சேர்ப்பது, இதுலதான் நம்முடைய மனம் சுரந்து ஈடுபடுகிறது. இதை நோக்கிதான் நம்முடைய செயல்பாடு அத்தனையும் இருக்கிறது. இதிலேயே நம்முடைய கவனம் முழுக்க சென்று விட்டது. இதிலேயே நம்முடைய செயல் முழுக்க சென்று விட்டது. இதிலே நம்முடைய வாழ்க்கையை முழுக்க நான் தொலைத்து விடுகிறோம். இதற்காக நாம் அத்தனை கர்மங்களையும் செய்து திரும்ப 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 கர்ம வாசனையிலேயே சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல என்ன வேடிக்கை என்று கேட்டால், நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று சொல்றோமோ, யாருக்காக நான் செயல் செய்கிறேன் என்று சொல்கின்றோமோ, அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கர்மங்களுடைய வினை போவதில்லை. இதான் கூட்ட தர்மம். நாம் செய்யக்கூடிய செயலினுடைய
பலன் நம்மை நோக்கித்தான் வருகிறது. நாம் எப்படி செஞ்சாலும் சரி, யாருக்கு செய்தாலும் சரி. செயலுடைய தர்மம் துக்க ஹானியும் சுக பிராப்தி. இப்ப நம்ம செயல் செய்ததுக்கு பிறகு துக்கம் அப்படியே இருக்கு, சுகம் வரவும் இல்லை. அப்ப திரும்ப திரும்ப என்னை இந்த கர்மத்திலேயே கூட்ட தர்மேஷு வஞ்சிக்கக்கூடிய தர்மத்திடத்திலேயே கர்மங்களிடத்திலே என்னை கொண்டு தழுகின்றது என்றால், இந்த மாதிரியான செயல்பாடுகளை நான் திரும்ப திரும்ப செய்வதனுடைய நோக்கம் அதிலிருந்து வெளியில வருவதற்காகத்தான் என்னை மீண்டும் பகவான் கொண்டு போய் இதில் இணைக்கிறான். வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த அறியக்கூடிய அறிவை இறைவன் கொடுக்கவில்லை, நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கான். அப்ப இங்க இந்த அறிவை பெற்ற எத்தனையோ பிறவிகள் இதே போல நம்மை போல இந்த கூட்ட தர்மேஷு கிரகேஷு கிரகஸ்த ஆசிரமத்திலே கர்மத்தையும் உபாசனையுமே தொடர்ந்து ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட பலாபலன்களை எல்லாம் நன்றாக அறிந்த ஜீவராசிகள் அதிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொண்டு ஆத்ம லாபத்தை அடைந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள் நமக்கு ஞான உபதேசத்தை கொடுக்கிறார்கள். ஞானத்தின் மூலமாக ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய வழியை காட்டுகிறார். இது கூட தர்மம் என்று தெரியாத வரை, இது என்னை வஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று தெரியாத வரை, இது என்னை மீண்டும் 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 மோகத்தையே வைத்திருக்கும் என்று அறியாத வரை நான் இதிலிருந்து வெளியில வரணுங்கிற முயற்சியே எடுக்க மாட்டேன். அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படாது. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய வாசகங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக நன்மையை கொடுக்காது, அவர்களுக்கு புரியவும் புரியாது, அவர்களுக்கு இந்த உபதேசமும் தேவையில்லை. யாருக்கு இந்த உபதேசம்? யார் தன்னிலையிலே விவேக வைராக்கியத்தின் மூலமாக இந்த கர்மத்தினால என்னென்ன பலாபலன் என்பதை அறிந்து கொண்ட ஜீவன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தது என்றால், அப்போ அந்த ஜீவனுக்கு அழகான ஞான உபதேசமானது கிடைக்கிறது. இங்க விதுரர் என்ன பண்றார்? மைத்ரேயர்கிட்ட இப்படி இந்த கூட்ட தர்மத்திலேயே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜீவன், உலக வாழ்க்கையிலேயே சிறந்தோறு சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஜீவன் மதிமயங்கி போய் மூடா பரம் அறிந்ததை, மேலாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை இவன் அறிய ஆசைப்படுவதும் இல்லை, அடைய முயற்சி எடுப்பதும் இல்லாதவனாய் திரும்ப திரும்ப இதிலேயே உழண்டு கொண்டிருக்கிறான். இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த மார்க்கத்திலிருந்து விடுபட்டவர்கள். ஞாபகம், சாஸ்திரம் என்பது யாராலோ இயற்றப்பட்டது அல்ல என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தனிப்பட்ட ஒருவனால் இயற்றப்பட்டது அல்ல சாஸ்திரம். அது முழுக்க முழுக்க தர்மம். சாஸ்திரம் இஸ் ஈக்வல் டு தர்மம். அது என்ன இருக்கிறதோ அதை உள்வாங்கிய ஜீவன் தான் அனுபவித்ததை அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுப்பதுதான் சாஸ்திரம். இந்த பிராச்சீன பர்கிஷ் திரும்ப திரும்ப கர்மத்திலேயே கூட்ட தர்மேஷு கிரிகேஷு திரும்ப திரும்ப இதே கர்மத்திலே உழண்டு கொண்டு
ஆயிரக்கணக்கான வருடங்கள் யாகங்கள் செய்கிறேன், தவம் ஏற்றுகிறேன் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான ஜீவராசிகளை அக்னியிலே போட்டு சாகடித்திருக்கிறார். இதை நாரத மகர்ஷி சுட்டி காட்டுகிறார். பார், எவ்வளவு ஜீவராசிகளை அழித்திருக்கிறாய்ப்பா, கர்மங்கள் செய்ய என்பதன் அடிப்படையிலே இத்தனை ஜீவனை அழித்திருக்கிறாய். இத்தனை ஜீவன் உன்னுடைய சுயநலத்தினாலே அழிந்து கிடக்கின்றது. இந்த ஜீவன் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது மறுபிறவியிலே உன்னை துன்புறுத்துவதற்கு. கோபத்துடன் இருக்கின்றது இந்த ஜீவராசிகள். உன்னுடைய ஹிம்சையை குறித்து ஒவ்வொரு ஜீவனும் மனதிலே வைத்துக் கொண்டு உன்னை துன்புறுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப நாம் நினைத்து பாருங்கள், ஒரு ஜீவனிடத்தில் நமக்கு இன்பம் வருகின்றது என்றால், ஒரு ஜீவனிடத்தில் நமக்கு துன்பம் வருகின்றது என்றால், அது ஏதோ உடனடியாக ஏற்பட்டது என்பது அல்ல. ஜென்ம ஜென்மாந்தர பிறவியினுடைய தொடர்ச்சி. ஏதோ ஒரு ஜீவனுக்கு ஏதோ ஒரு காலத்திலே நான் துன்பத்தை கொடுத்திருப்பேன். என்னுடைய சுயநலத்தினாலே, காமிய கர்மத்தினாலே, மோகத்தின் காரணத்தினாலே. அதனுடைய வெளிப்பாடு அந்த ஜீவன் ஏதோ ரூபத்திலே இணைத்த. உதாரணத்துக்கு பாருங்கள், நாம் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம், யாருக்கும் எந்த கருதலும் செய்யாம. எங்கேயோ போகின்ற ஒரு மாடு நம்மை நோக்கி நம்மை முட்டி விட்டு கீழே தள்ளி விட்டு போகிறது. இதற்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? யாரை நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள்? ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொண்டே போகிறோம் சாலையிலே. எந்த எந்த நேரத்திலும் நாம் கீழே விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு சிறு கல் நம்முடைய காலை இடர வைத்து கீழே தள்ளி விடுகிறது. கீழே வீழ்த்தப்படுகின்றோம். உடம்பு முழுக்க காயம், தலை முழுக்க காயம். யாரு காரணம்? யாரை நீங்கள் காரணம் சொல்வீர்கள்? இந்த கல் ரூபத்திலே இருக்கின்ற ஜீவன், மர ரூபத்திலே இருக்கின்ற ஜீவன், செடிகொடிகள் ரூபத்திலே இருக்கின்ற ஜீவன், கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜீவன், அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்முடைய வீட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 5 விதமான பாபங்கள் பண்றோம். 5 விதமான ஜீவனுக்கு நாம் தினந்தோறும் ஹிம்சை கொடுக்கிறோம். கண்டனி, பேஷணி, சுள்ளி, உதக்கும்பி இப்படின்னு 5 விதமான ஜீவனுக்கு நாம் தினந்தோறும் ஹிம்சை கொடுக்கிறோம். அந்த ஹிம்சையை போக்குவதற்காகத்தான் காக்கைக்கு அன்னம் இடுகின்றோம். அது என்ன? அந்த 5 அக்னியை மூட்டுவதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளை விழுந்து இறந்து போகிறது. ஹிம்சை பண்ணி அக்னியை மூட்டாம வாழ முடியாது. சமைக்க வேண்டும் என்றால் அக்னி தேவை. வீடு ஒளிர வேண்டும் என்று சொன்னால் அக்னி தேவை. தீபம் ஏற்ற வேண்டும். அப்போ தீபம் ஏற்றுவதன் மூலமாக அதுல எத்தனை ஜீவராசிகள் தன்னுடைய உயிரை பலி கொடுக்கிறது. பெருக்குவதன் மூலமாக, வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், பெருக்குவதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் அந்த தொடப்பத்தின் மூலமாக அழிக்கப்படுகிறது. ஹிம்சை செய்கிறோம். ஜலத்தை நிரப்பி வைக்கின்றோம், அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வைக்கிறோம், அந்த பாத்திரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிர்கள் சாகின்றது. ஹிம்சை செய்கிறோம். இயந்திரங்களை வீட்டிலே இயக்குகின்றோம். கிரைண்டர், மிக்சி,
இப்படி இயந்திரங்களை வீட்டில் இயக்குகின்றோமே, அந்த இயக்குவதன் மூலமாக எத்தனை ஜீவராசிகள் நம்மால் ஹிம்சை செய்யப்படுகிறது. அக்னியின் மூலமாக, வெப்பத்தின் மூலமாக, ஜலத்தின் மூலமாக நாம் நடந்து போகின்றோம் தினந்தோறும். வீட்டுல நம்முடைய கால் பாதத்தை எத்தனை ஜீவன். இந்த 5 விதமான பாபங்கள் தினந்தோறும் நம்மால் செய்யப்படுகிறது. 5 விதமான ஹிம்சை ஜீவராசியில் கொடுக்கப்படுகிறது. அதற்காக இந்த பாபத்தை அப்படி நினைத்து பாருங்கள். இதெல்லாம் நாம் தெரியாமலேயே செய்யக்கூடியவை, விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடியவை. இருந்தும் அதை பாபம் சாஸ்திரம் சொல்லி அதற்கு பரிகாரமாக அன்னத்தை இட சொல்கிறது என்றால், விருப்பு வெறுப்போடு நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எத்தனை ஜீவராசிகளை காயப்படுத்தி இருக்கும். அந்த ஜீவராசிகள் எல்லாம் காத்து கொண்டிருந்து நமக்கு பிறவிதோறும் நம்மை மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்திலே துக்கத்தை கொடுப்பதிலேயே கண்ணுந்தருத்துமாக இருக்கிறது. நம்மை இந்த சம்சார சாகரத்திலேயே உழ வைக்கிறது. இந்த காரியம் உனக்கு தேவையா பிராச்சீன பர்கிஷ்? இவ்வாறு நீ வாழ்கின்ற வாழ்க்கையானது உன்னை நிச்சயமாக நரகத்துக்குத்தான் கொண்டு போகும், மோட்சத்துக்கு கொண்டு போகாது. உன்னை போன்று ஒருவர் வாழ்ந்திருக்கிறார், அவர்தான் புரஞ்சனன் என்று சொல்லக்கூடியவர். அந்த புரஞ்சனுடைய உபாக்கியானத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று நாரத மகர்ஷி புரஞ்சனோபாக்கியானத்தை ஆரம்பிக்கின்றார். நாளை தினம் அதை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.